Hello friends, welcome to our channel Mr.vaathi. Life and death are part of life அப்படினு சொல்லுவோம். அதாவது இறப்பும் பிறப்பும் மனிதனோட வாழ்க்கையில ஒரு அங்கம், அது ஒரு பகுதி அப்படினு சொல்லுவோம். ஸோ ஃபிலாசபிக்கலா பார்த்தா அப்படி சொல்லலாம். பட் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி என்ன ஆகுது, அந்த பாடியில் நடக்கிற டீகாம்போசிஷன் ஸ்டேஜஸ் எல்லாம் என்ன, சயின்டிஃபிக்காக வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ படத்தில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிணம் வந்து கிடைக்கிது, ஒருத்தர் வந்து மர்டர் பண்ணியிருக்கா, இல்லை நேச்சுரல் காஸாக டெத்து நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ அது டீகாம்போஸ்ட் ஸ்டேஜஸ் வந்து எந்த இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா வந்து யார் கொலை பண்ணியிருக்கா, அது கொலை நடந்து எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க தான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது, ஒரு முக்கியமான ஃபீல்டாக வந்துட்டு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் டீகாம்போசிஷன் வந்துட்டு ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் என்ன, அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். ஹியூமன் டீகாம்போசிஷன் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டேஜாக வந்து பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஒரு பிணம் வந்து ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் முதல் 3 நாளில் நடக்கிற சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லிவிடிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட்ஸ், அதாவது ரத்தம் பார்த்தீங்கன்னா உறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல வந்து செடிமெண்ட் ஆயிரும். இப்போ ஒரே இடத்துல வந்து பாடி கிடக்குது அப்படின்னா உடம்பு இருக்க ஒட்டுமொத்த ரத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட செடிமெண்ட் ஆயிரும். செடிமெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஸ்கின் வந்து கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மாதிரி ப்ளூயிஷ் பர்பிளான ஒரு கலராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற கெமிக்கல் சேஞ்சஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பாடி மசில்ஸ், அந்த தசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கமாய் ஸ்டிஃபன் ஆயிரும். ஸோ ஸ்டிஃபனால் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ஒரு மாதிரி சில டெட் பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கை கால் வந்து விரைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரிகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது இந்த இனிஷியல் ஸ்டேஜில். அது போக நம்ம பாடியில் ஹியூமன் பாடியில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பாக்டீரியா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக நம்ம பாடியில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாத்தையும் வந்து அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாடியில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ பாடியில் ஆக்சிஜன் இல்லாத ஒரு பாடி வந்து இன்னொரு டைப் ஆஃப் பாக்டீரியா, அனரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி 2 பாக்டீரியா மாறி மாறி நம்ம பாடி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பாடியில் வந்து இந்த ஒரு பிணத்துக்கு வந்து அந்த இன்செக்ட்ஸு, அதுக்கப்புறம் பூச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும், ஒவ்வொன்று வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நடக்கிறதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ப்ளோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இறந்ததுக்கப்புறம் 4லேருந்து 10 நாளுக்குள்ளே நடக்கிற அந்த சேஞ்சஸ் எல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அனரோபிக் பாக்டீரியா அப்படி, அதாவது ஆக்சிஜன் இல்லாத ஒரு பாடி யூஸ் பண்ணுற அந்த அனரோபிக் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாயுக்கள், அதாவது கேஸஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கேஸஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளோட் பண்ண ஆரம்பிக்கும். ப்ளோட்டிங் சொல்லுவோம். ப்ளோட்டிங் அப்படின்னா வீங்கிற மாதிரி ஆகுது, அதாவது உடல் உப்பி போகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் வந்து ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலராக ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஒயிட் இல்லாட்டி ப்ரௌனிஷ் ஒரு டார்க் ஸ்கின் இருக்குன்னா அது வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் கலராக டிஸ்கலர் சேஞ்ச் கலர் ஆரம்பிச்சு. அது மாதிரி ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் க்ரீன் கலந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்சஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு இருக்கிற அந்த லிக்விட் எல்லாமே வந்து ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த இன்செக்ட்ஸ், இந்த பூச்சிகள் அப்புறம் புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் வந்து அதை சாப்பிட்றதுக்காக வந்து அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்தையும் கூப்பிடும். இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி ஒரு டெட் பாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மெல் வந்து எல்லா பூச்சிகள் எல்லா புழுக்களை வந்து கூப்பிட ஆரம்பிக்கும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து நடக்குது. 3ஆவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிகே. இது வந்து 10 to 15 நாளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸ், இந்த மேகட்ஸ் அப்படிங்கிற புழு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடி இருக்கிற எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சு பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிக்கும், ஒவ்வொரு டிஷ்யூ, ஸ்கின்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும். ஸோ அது மூலமாக ஸ்கின் பிளாக்ஸ், ஆல்ரெடி வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்கின்னாக இருக்கும், டிஸ்கலராக இருக்கும். அது போக பாடி இருக்கிற எல்லா லிக்விடும் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணோட மண்ணாக வந்து எல்லாம் லீக் ஆகி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஓடர் ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இன்னும் வந்து நிறைய பூச்சிகள் வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து 3ஆவது ஸ்டேஜ். 4ஆவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் டிகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் 25லேருந்து 50 நாட்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேகட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம உடலுக்கு இருக்கிற அந்த டிஷ்யூஸு, அப்புறம் முடி, அப்புறம் ஸ்கின், இது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும், அரிக்க ஆரம்பிச்சிடும். அதாவது கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூஸ், ஹேர் அண்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அரிச்செடுக்க ஆரம்பிச்சிடும், எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் நடக்குது. ஸோ பாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எலும்புகள்லாம் தெரியற அளவுக்கு வந்து இந்த 4ஆவது ஸ்டேஜில் வந்தது. 5ஆவது ஸ்டேஜ் வந்து ட்ரை டீகே அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாளுக்கு அப்புறம், இறந்ததுக்கப்புறம் 50 நாளுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பாடி அந்த காப்ஸ், அந்த பிணம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுடைய இந்த மசில்ஸு, ஸ்கின்னு, அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லா ஸ்கின்னையும் வந்து அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மிஞ்சி இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலட்டன் அப்படிங்கிற அந்த எலும்பு வகைகளும் சரி, நம்மளுடைய
அப்புறம் பல்லு, அதுக்கப்புறம் அந்த போன்ஸ், ஸ்கல் போன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் வந்து முக்கியமாக வந்து 5 ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்பவே வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஃபானமி, ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி, ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி, ஃபாரன்சிக் என்டமாலஜி, ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி, இப்படி 5 விதமான ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து இந்த ஒரு பாடியை கண்டுபிடிக்கிறதும் சரி, அது எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத்து, எந்த இடத்துல வந்து இறந்துருக்கு அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக வந்து கண்டுபிடிக்கிறது வந்து இந்த முக்கியமான ஒரு 5 ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை வந்து இதை சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த எல்லா விஷயம், இந்த 5 ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ படத்தில் நம்ம பார்க்குற இந்த இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் இந்த கொலை பண்ணி கண்டுபிடிக்கிறது, ஒரு பாடி வந்து பணம் கிடச்சதுக்கப்புறம் அது யார் கொண்டு இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறமான வகைக்கு வந்து இந்த 5 ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சரி, ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டு, ஃபாரன்சிக் சயின்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி இருக்குது. ஒவ்வொன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ் ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொன்று என்ன அப்படின்னு பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஃபானமி. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன நம்ம பாடியை வந்து அதை யார் கொன்னாங்க, எந்த டைமில் வந்து கொல்லப்பட்டிருக்கு, இல்லை எப்போ இறந்துருக்காங்க, ஸோ இறந்த இடம் என்ன, எந்த ஸ்டேஜில் வந்து இந்த டீகாம்போசிஷன் உடல் வந்து அழுகு நிலை வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் ஜென்ரலாக பார்ப்போம். பட் இந்த டாஃபானமி அப்படிங்கிற இந்த ஸ்டடி பார்த்திங்கன்னா எஞ்சி இருக்கிற அந்த ஆர்கானிக் ரீமெயின்ஸ் வந்து அவங்க ஸ்டடி பண்ணுறத வந்து இந்த மாதிரி டாஃபானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டடி ஆஃப் ஆர்கானிக் ரீமெயின்ஸ், அதாவது எப்போ இறந்ததுலேருந்து எப்போ கண்டுபிடிச்சுங்க அந்த ஃபுல் ஸ்டடியை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைண்டாக வந்து அவங்க பார்க்குற அதை படிக்கிற அந்த ஃபீல்ட் ஆஃப் வந்து டாஃபானமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பூச்சி வகைகள் வந்து ஒவ்வொரு பூச்சி இல்லாட்டி புழுக்கள் வந்து எப்படி வந்து நம்ம உடலை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, அது வந்து எந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதும் சரி. அப்புறம் என்விரான்மெண்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற அந்த இப்போ அந்த காட்டில் வந்து ஒரு பணம் கிடைக்கிது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட், அந்த காட்டோட என்விரான்மெண்ட் வந்து எப்படி வந்து அந்த பாடியும் சரி டீகாம்போசிஷன் வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி படிக்கிறது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், அப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஹியூமன் பாடி வந்து ஸ்டடி பண்ணுறது மூலமாக இதில் வந்து என்ன சேஞ்சஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஹியூமன் பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற பற்றி இந்த டாஃபானமியில் வந்து படிப்போம். அதாவது கிளைமேட் கண்டிஷன் சரி, அப்புறம் இந்த டிகே அழுகின அந்த ஸ்மெல்லை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுகி இருக்குது, அப்புறம் கிளைமேட் கண்டிஷன் அங்கே மழை பெஞ்சிருக்கா, இல்லை வந்து ரொம்ப ட்ரையான ஒரு இடத்துல வந்து அது அந்த பாடி இருந்திருக்கு அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக வந்து இந்த டீட்டெயில்டாக படிக்கிறது இந்த டாஃபானமி அப்படிங்கிற இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி சொல்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டன் அனாலிசிஸ், அதாவது எலும்புகள் வந்து கிடைக்கிது அப்படின்னா அந்த எலும்பு வச்சு அதை ஸ்டடி பண்ணி ஸோ அதில் அந்த ஆர்கியாலஜி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கிரிமினல் கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு எலும்பு வகைகள் வந்து ஒரு எலும்பு கூடு கிடைக்குது அப்படின்னா அதை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த எலும்போடைய அந்த மனிதனுடைய ஆன்செஸ்ட்ரல், அவங்களுடைய பூர்வீகம் யார், அது அந்த பாடிக்கு வந்து அந்த மனிதனுக்கு வந்து எவ்வளோ ஏஜ் இருந்திருக்கும், ஆனா பெண்ணா, எவ்வளோ ஹைட்டு வெயிட்டு, இதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது போக அவர் இறந்தவருடைய உடல் வந்து அந்த ஸ்கெலிட்டன் ரிமைன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் அதை ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்திருக்கா, இல்லை ஆல்ரெடி அவங்க ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்களா, ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கா, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, இம்ப்ளான்ட் சர்ஜரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி இந்த ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் ரிமைன்ஸ், கிரைம் சீன்லேருந்து கிடைக்கிற அந்த ஹியூமன் ரிமைன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறது தான். ஸோ ஃபுல் பாடி அந்த டெத் சீனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஃபுல்லாகவே வந்து அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி ஸ்டடி பண்ணுறது இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜிங்கிறது. இதில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மண் வகைகள் எந்த மண்ணில் வந்து புதைக்கப்பட்டிருக்கு, அந்த மண்ணுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் படிக்கிறது வந்து இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு மண் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அந்த எந்த இடத்துல வந்து புதைக்கப்பட்டிருக்கு, அந்த புதைக்கப்பட்ட இடத்துல இருக்க அந்த மண்ணுடைய வகை என்ன, அது ஒரு கைப்பிடி மண்ணில் வந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க படிக்கிறாங்க. ஸோ மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கா, ரொம்ப லூஸாக இருக்கா, அந்த மண்ணுடைய அந்த உதிர்ந்து போகிற அந்த தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, அதோடைய கலர் என்ன, அதோட டெக்ஸ்டர் என்ன, அது கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த மண்ணுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது வந்துட்டு இந்த ஃபீல்டில் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கெமிக்கல் காம்போசிஷன், அதாவது மண் வந்து அசிடிக்கா ஆல்கேனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு அசிடிக்காக இருக்குது, அசிடிக் அந்த லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து pH லெவல் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஒரு ஆசிடுக்கு வந்து pH வந்து 0லேருந்து 14 வரைக்கும் நினைக்கிறது, 0லேருந்து 14 வரைக்கும் அந்த ஸ்கேலில் வந்து ஒவ்வொரு வேல்யூக்கு வந்து அசிடிக் லெவல் எவ்வளோ, பேசிக் லெவல் எவ்வளோ, ஆல்கலைன் லெவல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ சாயில் வந்து அசிடிக்காக இருக்கா அப்படிங்கிறது கூட முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாடி வந்து டீகம்போஸ் ஆகி அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணாக வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம பாடி வந்து அம்மோனியா அப்படிங்கிற அந்த அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலுடைய pH லெவலை வந்து அதிகம் பண்ணும், அசிடிக் நேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அந்த மண்ணில் இருக்கிற அந்த அசிடிக் அந்த pH லெவல்
லெவலில் கண்டுபிடிக்கிறது மூலமாக ஆக்சுவலாக அங்கே ஒரு மண் இருக்குது. ஸோ புதைக்கப்பட்ட இடத்துல மண்ணையும் சரி, நார்மலாக அங்கே இருக்கிற மண், ரெண்டு மண்ணோட அசிடிக் லெவலில் செக் பண்ணுறப்போ இந்த மண் வந்து எந்த அளவுக்கு அசிடிக் லெவல் அதிகமாக இருக்குது, அது மூலமாக வந்து டீகம்போசிஷன் அழுகு நிலை வந்து எவ்வளோ நாளில் நடந்திருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு அதை ஸ்டடி பண்ணி அதோடைய வேல்யூவை மெஷர் பண்ணுறது மூலமாக இந்த பாடி வந்து இவ்வளோ நாளாக இந்த மண்ணில் இருந்திருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபாரன்சிக் ஆர்கியாலஜியில் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதே மாதிரி வந்து நம்ம பாடியில் இருக்கிற மற்ற கெமிக்கல்ஸ், இந்த நைட்ரஜன், பாஸ்பேட், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிற மூலமாக வந்து இது கிட்டத்தட்ட உரம் மாதிரி தான். ஸோ ஒரு மண்ணில் வந்து அந்த மண்ணில் நம்மளுடைய இந்த நைட்ரஜன், பாஸ்பேட் அப்படிங்கிற இந்த கெமிக்கல்ஸ் வந்து உரமாக வந்து அதில் ஆகிறப்போ அங்கே வந்து செடிகள் முளைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற செடிகள் வந்துட்டு கருகி போகிறக்கோ இல்லாட்டி அதை செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கூட ஸ்டடி பண்ணி இந்த மண்ணில் வந்து எந்த இடத்துல செடி முளைச்சிருக்கு, இல்லை எந்த இடத்துல வந்து செடிகளாக வந்து அந்த இடத்துல இறந்துருக்கு அப்படிங்கிற அந்த செடிகளை வச்சு ஸ்டடி பண்ணி கூட அவங்க வந்து இந்த கெமிக்கல்ஸை கண்டுபிடிச்சி அது மூலமாக வந்து ஹியூமன் பாடி வந்து எந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரன்சிக் ஆர்கியாலஜி வந்து சாயில் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் என்டமாலஜி. இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி தான். பூச்சிகளை வச்சு ஒரு மனிதன் வந்து எவ்வளோ நாள் வந்து அந்த போனால் அங்கே இருந்திருக்கு, எவ்வளோ நாள் இறந்துருக்கான், எவ்வளோ நாள் கழிச்சு இறந்துருக்கான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு பூச்சி கூட பார்த்தீங்கன்னா அதோடைய அந்த லைஃப் சைக்கிளை வச்சு வந்து நம்மளுடைய பாடி வந்து எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் டெத், நம்ம எப்போ இறந்தோம் அப்படிங்கிற வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்செக்ட்ஸ் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடியோட அந்த பிணத்துடைய கண்டிஷனை பொறுத்து வகையான பூச்சிகள் இல்லாட்டி புழுக்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் நம்ம உடம்பை. ஸோ அந்த மாதிரி முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம பாடிக்கு அந்த ஸ்மெல் மூலம் வந்து ஒவ்வொரு பூச்சி வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அந்த ஸ்மெல் நம்ம பாடிலேருந்து வர ஸ்மெல்லு. ஸோ அந்த பிணத்தோடைய அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா நிறைய வகையான பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதில் வந்து நிறைய வகைன்னு பார்த்திங்கன்னா இப்போது ஈசல், அது ஒரு வகை இருக்குது. அதில் ஹவுஸ் ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் ப்ளோ ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்கிற வண்டுகள் சார்ந்த வகைகள். ஸோ இந்த ஈசல், வண்டு இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஈசல் தான் ஃபஸ்ட்டு வரும், வண்டு வந்து கடைசியில் வரும். ஸோ இந்த ஸ்டேஜ் மூலமாக இப்போ வண்டு கடைசியில் வருதுன்னா இப்போ பாடி வந்து ரொம்ப நாளாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புழுக்கள் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து அதோடைய ஃபேக்டர்ஸில் அடி வாங்கும். ஒவ்வொரு அந்த கிளைமேட் கண்டிஷன், அந்த இடம் வந்து பாடி இருக்கிற இடம் வந்து சூடாக இருக்குதா, இல்லை வந்து ஒரு கோல்டாக இருக்குதா, அங்கே வந்து மழை வந்திருக்கா, வெயில் அடிச்சிருக்கா இப்படிங்கிற பொறுத்து அந்த இன்செக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ இந்த ஹவுஸ் ஃப்ளைஸ், ப்ளோ ஃப்ளைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடியில் லேண்ட் ஆகி, அதாவது ஹியூமன் பாடியில் வந்து அங்கங்கே முட்டை போட ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 250 முட்டை வரைக்கும் போடுமாமா. ஸோ இந்த மேகட்ஸ் அப்படிங்கிற இந்த புழு வகைகள் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் அந்த முட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையிலேருந்து அப்படியே புழு வர ஆரம்பிச்சு, புழு வந்து நம்மளோட பாடியை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்கும். பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஈசல் மாதிரியோ இல்லாட்டி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ மறுபடியும் அது வந்து முட்டை போடும். ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் மூலமாக கூட பார்த்தீங்கன்னாலே பாடி வந்து எந்த அளவுக்கு டீகம்போஸ் ஆகிருக்கு, எப்போ இறந்துருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் ஃபைன் சொல்லிட்டு இன்னொன்று வரும், அது வந்து கடைசியாக வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல ஸ்டேஜ் ஆஃப் இந்த ஈசலுடைய இந்த மேகட் புழுவிலிருந்து ஈசல் வரைக்கும் ஆகிற இந்த லைஃப் சைக்கிள், இந்த டியூரேஷன் ஆஃப் சைக்கிள் மூலமாக வந்து ஒருத்தர் எப்போ இறந்துருக்கார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்டேஜ் இல்லாட்டி இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மினிமம் போஸ்ட் மார்ட்டல் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையான ஒரு ஸ்டடி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்க்ளூசிவான ஒரு ஃபுல் ப்ரூஃப் மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பூச்சி வருது அப்படின்னா ஒருவேளை மழை பெய்யுது இல்லாட்டி வெயில் அடிக்குதுன்னா அந்த பூச்சி வந்து அங்கே இருக்கிற கூட வாய்ப்பு இல்லை, அது பறந்து கூட போகலாம். ஈசல் அந்த மாதிரி வகைகள் இல்லாட்டி புழுக்கள் வந்து இறந்து கூட போகலாம். ஸோ அந்த பல்பேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் வந்து கரெக்டாக நடக்கணும். அது வந்து இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ கிளைமேட் கண்டிஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் எப்போ எந்த டைமில் இறந்தார் அப்படிங்கிறது வந்து இந்த இன்செக்ட்ஸ், இந்த பூச்சிகள் வச்சும் கூட நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு கன்க்ளூசிவான மெத்தட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பீட்டில்ஸும். ஸோ எல்லாம் இந்த புழுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சில இதில் சாப்பிட முடியாமல் இருக்கும். ஒரு சில புழுனால் வந்து நம்ம பாடிக்கு சில ஸ்கின்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒன்று சாப்பிட முடியாமல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பீட்டில்ஸ் அப்படிங்கிற இந்த வண்டு வகைகள் வந்து நம்ம பாடியை சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து சூவிங் மவுத், அதுக்கு வந்து வாய் இருக்கும் பீட்டில்ஸ்க்கு, அது வந்து ஈஸியாக அதுக்கு சாப்பிட முடியும். சில ரொம்ப டஃப்பான ஸ்கின்ஸ்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வந்து இந்த பீட்டில்ஸ்னால சாப்பிட முடியும். ஸோ டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் பாடியிலேருந்து பீட்டில்ஸ் சாப்பிட முடியும். ஸோ இந்த பீட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராவ் பீட்டில்ஸ், ஹிஸ்டர் பீட்டில்ஸ், ஹேம் பீட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான வண்டு இனங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. இது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கிரைம் சீனில் கிடைக்கிற அந்த கெமிக்கல் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி அதை ஸ்டடி பண்ணி அது மூலமாக கிடைக்கிற அந்த எவிடன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி படிக்கிறது வந்து இந்த ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஃபீல்டு. ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஹியூமன் பாடி வந்து டீகாம்போஸ் அழுகுனதுக்கப்புறம்
அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் இருக்க அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கூட இவங்க வந்து இதில் ஸ்டடி பண்ணுறாங்க. ஒரு பணத்துக்குன்னு சொல்லிட்டு யூனிக்கான ஒரு ஸ்மெல் இருக்கும், ஒரு தனித்தன்மையான ஒரு ஸ்மெல், ஒரு துர்நாற்றம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸ், இப்போ ஆடோ கோழியோ மாடோ செத்து போச்சுன்னா அது அழுகின ஸ்மெல்லுக்கும் சரி, ஹியூமன் பாடி அழுகின ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 8 காம்பவுண்ட்ஸ், 8 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லாட்டி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பன்னிக்கும் ஒரு மனுஷனுக்கும் ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட இந்த 8 காம்பவுண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாமல் ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த 8 ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வகையான எஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல்லை வந்து உற்பத்தி பண்ணும். இது எதனால் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 எஸ்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு எஸ்டரும் எதனால் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடிக்கு இருக்கிற கார்போஹைட்ரேட்டு, நம்ம பாடிக்கு இந்த ஃபேட், அந்த கொழுப்பு சத்துக்கள், அப்புறம் நம்ம டிஷ்யூஸ், நம்ம மசில்ஸ், இந்த திசுக்கள், அப்புறம் தசைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீக்ரேட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது மூலமாக வந்து இந்த எஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்குது. இந்த ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள், ஒரு ராஸ்பெரி, ஒரு ஸ்ட்ராபெரின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ராஸ்பெரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் இருக்குது, பைனாப்பிள் அப்படின்னு ஃப்ரூட் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்த ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. அதாவது நம்ம பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரூட் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாடியிலேருந்து ஒரு பழத்தோடைய ஒரு ஸ்மெல் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வர விஷயம் வந்து ஹியூமன் டீகாம்போசிஷன்ங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். ஃபாரன்சிக் சயின்ஸ், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், ஒரு பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் எந்த அளவுக்கு எந்த ஸ்டேஜில் அழுகிருக்கு அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மர்டர்னு அப்படின்னு வரப்போ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸ் வந்து ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷலாக கிடையாது. இந்த எக்கோசிஸ்டம்னா வி ஆர் பார்ட் ஆஃப் த எக்கோசிஸ்டம். எப்படி வந்து ஒரு சிங்கம், ஒரு புலி, ஒரு ஆடு மாடு இருக்கோ அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த எக்கோசிஸ்டமில் ஒரு பகுதி தான், நம்ம ஒரு பார்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஏழை பணக்காரன் அப்படிங்கிற எந்த வித்தியாசம் இல்லாமல் ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் ஹியூமன் டீகாம்போசிஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே சாதாரணமான விஷயம் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு ஃபிலாசபிக்கலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.